நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது அந்த வேலைக்காரி இருக்காங்கல்ல, வேலைக்காரி மறுபடியும் ஒரு வேலை பார்த்து விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்த்துட்டு ரத்னா வந்து நம்ம பாரதி கிட்ட வந்து நடந்த விஷயத்தை வந்து நீ வந்து ஆயி தம்பிக்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாரதி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல வந்து அந்த வேலைக்காரி வராங்க. வேலைக்காரி பேர் வந்து சாந்தி. அந்த சாந்தி வந்துட்டு எல்லோரும் வாங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம மரகத வந்து சொல்கிறாங்க, அம்மாடி சாயங்கிறதுக்குள்ளே எப்படியாவது மதிய சாப்பாடு ரெடி பண்ணிட்டே அது வரைக்கும் சந்தோஷம். சரி வாங்க வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு மரகதை வந்து ரத்தினத்தை கூப்பிட்றாங்க. ரத்தினம் வந்து சொல்லிடுறாங்க, போ நீயே போய் நல்லா கொட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் எல்லாருமே அந்த சாந்தி இருக்காங்களா அவங்களுக்கு எல்லாருமே பழுமாறுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து கேசரி எடுத்து நம்ம தமிழ் சாப்பிட்றாங்க. தமிழ் சாப்பிட்டோடனையும் கீழே வந்து துப்பிடுறாங்க. அம்மா என்னம்மா இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி ஆச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அம்மா கேசரி ரொம்ப கசக்குதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கசக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் ஒரு நான் தின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி வந்து சாப்பிட்டு பார்க்காங்க. சாப்பிட்டு பார்த்தோன்னே அதில் வந்து உப்பு அதிகமாக இருக்குது. என்ன இப்படி உப்பு போட்டிருக்கீங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கிட்டு மணியை காட்டுறாங்க. மணி வந்து சாப்பாடு குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு பயங்கரமாக பிறையேறிடுது. துப்பிடுறாங்க. அம்மா என்னம்மா நீ கேசரியில் தான் உப்பு போட தெரியல, சரி உப்பு தான் அளவு தெரியலன்னு பார்த்தா சாப்பாடு குழம்புலெல்லாம் பார்த்தோம்னா உரப்பு அப்படி இருக்குமா, இது எப்படிம்மா சாப்பிட்றது, சின்ன குழந்தை வேறு இருக்குது, அந்த குழந்தைலாம் எப்படிம்மா சாப்பிடும், மாமா அத்தை எல்லாருமே நிப்பாட்டுங்க, யாரும் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ஸ்வேதா வந்து அந்த சாந்திக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்னக்கா சாந்தியக்கா என்ன எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அம்மா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் எனக்கு என்னென்ன பிளான் போட்டு கொடுத்தீங்களோ அதெல்லாம் அவங்க வந்ததுலேருந்து பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க அவங்களோட குடும்பத்து மேலே. கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அவங்களே துண்டை காணும் துணியை காணும் ஓட வச்சுருவேன், நான் கவலையே படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, நான் சொல்கிறத மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க, அவங்கள ஓட விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து பாரதி ஃபேமிலிலாம் காலில் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம மரகத வந்து சொல்கிறாங்க, ஏம்மா என்னங்க இது, அவங்கள நம்பி நம்ம வந்ததுக்கு நம்மளை நல்ல செருப்பால் அடித்த மாதிரி கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்கள் இந்த வீட்டிலே இருக்கீங்க, எனக்கு இந்த வீட்டில் இருக்க விருப்பமே இல்லை, உடனே நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும், கல்யாணம் வேணாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மரகதம் சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தனம் சொல்கிறாங்க. உடனே நம்ம தனமும் சொல்கிறாங்க, ஆமாப்பா என்னப்பா இது, நம்ம அந்த அவனை ஆதியை வந்து வீட்டில் வச்சு பழி வாங்கினதுக்கு நம்மளை வசமாக பழி வாங்கிட்டு இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி தனம் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரத்னம் வந்து சொல்கிறாங்க, அம்மா பாரதி எனக்கு வந்து இதில் வந்து இப்போ ஆதி தம்பி நம்மளை பழி வாங்கணும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் நீ என்ன பண்ணுறனா உடனே வந்து ஆதி தம்பி கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாரதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.